ஆன்லைன்ல மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்றது மூலமா நீங்க வந்து நிறையவே மணி சேவ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன்ஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் வந்து ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு கமிஷன் இருந்தது, இப்போ எவ்வளவு கமிஷன் கொடுக்குறாங்க, இதை எல்லாத்தையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடுகள்ல ஒவ்வொருத்தரோட வீட்லயும் குறைஞ்சது 2 ஆண்ட்ராய்டு மொபைல், இல்ல 3 இல்ல 4 பேர் கூட ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு அந்த 4 மொபைலுக்கு ரீசார்ஜ் வந்து பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறையவே செலவு பண்ணுவீங்க. அந்த மொபைலுக்கான ரீசார்ஜை இப்போதைக்கு நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே, பேடிஎம் இல்ல போன் பே இந்த மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ₹1 இல்ல ₹2 இல்ல ₹3 வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இல்ல வந்து மொபிகோ இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் அந்த ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு பே பண்ணணும். பட் நான் சொல்ற இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்துட்டு மொபைல் ரீசார்ஜ் இல்ல டிடிஹெச் ரீசார்ஜ் இல்ல வேற ஏதாவது பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதிகமான கமிஷனை நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம உங்க வீடுகளுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண தெரியாம இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ரீசார்ஜ் வந்து பண்ணி கொடுக்கறது மூலமாகவும் இதுல நீங்க கமிஷனை வந்து நிறையவே ஏர்ன் பண்ணலாம். இன்னும் நிறைய ஏர்னிங் ஃபியூச்சரும் இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்னும் நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா இப்பவே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறையவே வந்து மணியை வந்து உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோல லைவாவே காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன்ஸ்ல நிஜமாவே இதுல வந்து கேஷ் வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சாம்பிளுக்கு ரீசார்ஜ் கூட பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுல கமிஷன் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது, அந்த கமிஷன் வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் வந்து ரெகுலரா இதை யூஸ் பண்ணி நிறையவே வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் வந்து ரெஃபர் பண்றேன். ஸோ நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ரெஃபர் பண்றது மூலமாகவும் இதுல ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ அதை பத்தின டீட்டெயில ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்த கமிஷன் சார்ட்டை இப்போ வந்து அப்டேட்டட் வந்து பண்ணி நியூ கமிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து செக் பண்றதுக்கு ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கமிஷன் டீட்டெயிலை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச கமிஷனே வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதிகபட்சமா எவ்வளவு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4% வரைக்கும் மட்டும்தான் பிஎஸ்என்எலுக்கு அதிகபட்சமா 4% தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூ கமிஷன் சார்ட்டை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 4.5% வரைக்கும் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. 0.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ரேஞ்சில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு மாறிட்டாங்க. நிறைய பேர் பிஎஸ்என்எலும் யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து பிஎஸ்என்எல் சிம் கார்டுக்கு வந்து எந்த ஒரு ரீசார்ஜ் வந்து பண்ணாலும் சரி நீங்க பண்ணக்கூடிய அந்த ரீசார்ஜ் அமௌண்ட்ல உங்களுக்கு 4.5% வரைக்கும் கமிஷன் வந்து கிடைக்கும். இது தவிர நீங்க ஏர்டெலுக்கு ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது இதுக்கு முன்னாடி 1% தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 1.3% வரைக்கும் கொடுக்குறாங்க கமிஷன். அடுத்தது விஐக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.4% வரைக்கும் கமிஷன் கொடுக்குறாங்க. ஜியோவுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 1% வரைக்கும் கமிஷன் கொடுக்குறாங்க. ஜியோ லைவுக்கு ரீசார்ஜ் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு கம்மி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிடிஹெச். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் டிடிஹெச் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி டிடிஹெச் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த டிடிஹெச்சுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கும் உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. இதுல வந்து டிஷ் டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.25% கமிஷன் கொடுக்குறாங்க. டாடா பிளேக்கு 3.20% கமிஷன் கொடுக்குறாங்க. வீடியோகானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.25% கமிஷன். சன் டைரக்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 3.25% கமிஷன் கொடுக்குறாங்க. ஏர்டெல் டிஷ் டிவி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 3.25% வரைக்கும் கமிஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிஃப்ட் கார்டு வந்து ஜெனரேட் பண்ணும்போது அதுல வந்து கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது தவிர மற்ற இடங்கள்ல நீங்க இதுல வந்து இன்னுமே நிறைய கொடுத்துருக்காங்க. கரண்ட் பில், வாட்டர் பில், டெலிஃபோன் பில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெருசா கமிஷன் கிடைக்காது. ₹1 அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். இது தவிர வேற எப்படிலாம் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிஃப்ட் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிஃப்ட் கார்டை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு என்னென்ன ஷாப்பிங் சைட்லலாம் நீங்க வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணுவீங்களோ ஸோ அந்த பேமெண்ட்டை நீங்க டைரக்டா பேமெண்ட் வந்து பண்றதுக்கு பதிலாக இதுல இருந்து கிஃப்ட் கார்டு ஜெனரேட் பண்ணீங்கன்னா அதுலயும் உங்களால கமிஷன் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரெகுலரா யூஸ் பண்றதை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா புக் மை ஷோல நம்ம ஒரு மூவி டிக்கெட் வந்து புக் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல டைரக்டா போய் புக் பண்ணி நம்ம அதுக்கான அமௌண்ட் வந்து ஆன்லைன்ல பே பண்ணும்போது நமக்கு அதுல எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. இதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க புக் மை ஷோல ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ண போறீங்க. அதோட ரேட் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க.
அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு gift கார்டை வந்து ஜெனரேட் வந்து பண்ணுங்க. இதுல புக் மை ஷோ இருக்கா, இந்த ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு இதுல உங்களுக்கான அமௌண்ட்டை என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களோட வாலெட்ல பணத்தை ஆட் பண்ணிக்கணும். எவ்வளவு பணம் நீங்க எவ்வளவுக்கு டாப் அப் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு 699 ரூபா இருக்குது. ஸோ இதுக்குள்ள நான் வந்து டாப் அப் பண்ணேன் அப்படின்னா இதுல இருந்து ஒரு gift கார்டு ஜெனரேட் ஆகும். அந்த gift கார்டை எடுத்துட்டு போயிட்டு நீங்க புக் மை ஷோ அப்ளிகேஷன்ல போட்டு ரீடீம் பண்ணிட்டு, ஸோ அது மூலமா நீங்க வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணணும். இப்படி பண்றதுனால என்னடா லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இதுல இருந்து gift கார்டை வந்து ஜெனரேட் வந்து பண்ணும்போது அந்த gift கார்டு அமௌண்ட்ல 4.5% உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த 4.5% அமௌண்ட் உங்களோட வாலெட்லயே வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த காசை நீங்க வேற எதுக்காவது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது பொருள் வந்து ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை டைரக்டா நம்மளோட ஏடிஎம் கார்டுல இருந்தோ இல்ல கிரெடிட் கார்டுல இருந்தோ பே பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பெருசா பெனிஃபிட் வந்து கிடைக்காது. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு gift கார்டு ஜெனரேட் பண்ணீங்க அப்படின்னா அதுல 1% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்க வந்து gift கார்டு ஜெனரேட் பண்றீங்கன்னா அதுல ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் உங்களுக்கு அந்த வாலெட்லயே வந்து கடந்துக்கும். ஸோ நீங்க ரீசார்ஜ் பண்றதுக்கோ இதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணும்போதும் நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து gift கார்டு தான் ஜெனரேட் பண்றேன். இதுல வந்து 3% அமௌண்ட் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து Zomato தான் யூஸ் பண்றேன். Zomatoல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா ஸோ அதுக்கு வந்து அமௌண்ட்டை டைரக்டா பேமெண்ட் வந்து பண்றதுக்கு பதிலா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு gift கார்டு ஜெனரேட் வந்து பண்ணிக்குவேன். இப்போ ரீசெண்டா கூட நான் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா நான் வந்து பாத்தீங்கன்னா Zomatoல 500 ரூபாய்க்கு ஒரு gift கார்டு ஜெனரேட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த gift கார்டுல 2% அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேஷ்பேக்கா வந்து கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் நம்மளோட அந்த வாலெட்லயே வந்து உங்களுக்கு அப்படியே கடந்துக்கும். ஸோ அது மூலமாவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு Zomatoல வந்து ஒரு 2% அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்கெட்ல நீங்க பல்க் ஏதாவது ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னாலும் இதுக்கு வந்து gift கார்டு ஜெனரேட் பண்ணி அந்த gift கார்டை அந்த நீங்க பிக் பாஸ்கெட் அப்ளிகேஷன்ல போய் ரீடீம் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் மூலமா பில் பேமெண்ட் பண்ணும்போது இதுல 2% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டோமினோஸ், அதே மாதிரி KFC, ஸோ இது மாதிரி நிறைய பிராண்ட் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து தேவைப்படுதோ, எந்த பிராண்ட்ல நீங்க வந்து ஏதாவது பர்ச்சேஸ் வந்து பண்ண போறதா இருந்தது அப்படின்னா அந்த பிராண்ட் இங்க இருக்குதான்னு பாருங்க. இருந்ததுன்னா இதுல இருந்து gift கார்டை ஜெனரேட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்றது மூலமா உங்களால நிறையவே மணியை வந்து சேவ் பண்ண முடியும். அடுத்தது மைத்ராவில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த துணி இல்ல இந்த மாதிரி வேற ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்மா இருக்கக்கூடிய பிரைம் வீடியோ, அப்புறம் Z5, நெக்ஸ்ட் சோனி லைவ், டிஸ்னி ஹாட்ஸ்டார், ஓடிடி பிளே, ஸோ இந்த மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து ரீசார்ஜ் வந்து பண்ண போறீங்க அப்படின்னாலுமே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா gift கார்டு வந்து ஜெனரேட் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து பிரைம் வீடியோக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து gift கார்டு ஜெனரேட் வந்து பண்ணீங்கன்னா 12% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுல 12% அமௌண்ட்டை நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். சோனி லைவ்ல நீங்க ஓடிடி டாப் அப் வந்து பண்ணணும்னா டைரக்டா பில் பேமெண்ட் பண்றதுக்கு பதிலாக இதுல இருந்து gift கார்டை ஜெனரேட் பண்ணீங்கன்னா 25% வரைக்கும் அதுல டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி சைட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஷாப்பிங் சைட்லலாம் வந்து உங்களுக்கு gift கார்டு வந்து ஜெனரேட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இது மூலமாவும் நீங்க நிறையவே வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இது தவிர இன்னும் நிறைய பில்லிங் ஆப்ஷன் இருக்குது. ஆனா அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா கமிஷன் வந்து கிடைக்காது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே மாதிரி கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட்டும் இதுல இருந்து பே பண்ணலாம். பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா கமிஷன் கிடைக்காது. ₹1 ₹2 அவ்வளவுதான் வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு ரீசார்ஜ் டாப் அப் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அதிகமான கமிஷன் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து டாப் அப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க ஃபர்ஸ்ட் வாலெட்ல பணத்தை ஆட் பண்ணணும். இந்த பணத்தை ஆட் பண்றதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல ஆன்லைன் டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெபாசிட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணத்தை வந்து உள்ள வந்து டாப் அப் பண்ணணுமோ, எவ்வளவு ரீசார்ஜ் வந்து பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டை டாப் அப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 3 ஆப்ஷன் வந்து காமிக்கும். இதுல எதை வேணாலும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்டை டாப் அப் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு பே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த UPI அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். அது மூலமா நீங்க வந்து பே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாலெட்ல டாப் அப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா BSNL மொபைல் வச்சிருக்கிறவங்களுக்கு டாப் அப் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு அதுல 4.5% வரைக்கும் கமிஷன் வந்து கிடைக்கும். அடுத்தது இது மட்டும் தான் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஒரு பிகெஸ்டான ஆப்ஷன் வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ரெஃபர் பண்றது மூலமா ஸோ உங்களால வந்து பாத்தீங்கன்னா 10 பேரை ரெஃபர் பண்ணும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹250 உங்களுக்கு கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாலெட்ல இதே மாதிரி வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இப்படி நீங்க ஏர்ன் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது. நீங்க மொபைல் ரீசார்ஜ் இல்ல வேற ஏதாவது பில் பேமெண்ட் எதுவும் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட்டை இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன்ஸ் இதுல வந்து டாப் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இதை வந்து ஏதாவது பில் பேமெண்ட் பே பண்றதுக்கு நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்துலயுமே இது உங்களுக்கு பெருசா யூஸ் ஆகும். இது தவிர வந்து
பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னாலும் இது மூலமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார் இன்சூரன்ஸுக்கு 27% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. பைக் இன்சூரன்ஸ் இது மூலமாக ரினிவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹275 வரைக்கும் பெர் இன்சூரன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து எதுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன். இப்போ என்னோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பாருங்கள். நான் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஏகப்பட்டது இதில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து கிஃப்ட் கார்டை தான் ஜெனரேட் பண்ணி இந்த கிஃப்ட் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நான் வந்து அங்கே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி அது மூலமாக தான் நான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறையவே கேஷ் வந்து மிச்சமாகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் எல்லா விதமான மொபைலுக்கும் இதில் ரீசார்ஜ் பண்ணுறேன். என்னோட கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் இதுலேயும் தான் வந்து பண்ணுறேன். கிரெடிட் கார்டுக்கு பில் பேமெண்ட் இது மூலமாக பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாகவே வந்துட்டு உங்களோட கிரெடிட் கார்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். டைம்லாம் எடுக்காது. பிஎஸ்என்எல்லுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் மோஸ்ட்லி ரீசார்ஜ் வந்து பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதில் தான் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி எல்ஐசி இன்சூரன்ஸ் அதுக்கான அமௌண்ட்டும் இதுலேருந்து பே பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கெல்லாம் பெருசாக கமிஷன் வந்து கிடைக்காது. இருந்தாலும் நான் ரெகுலராக இது யூஸ் பண்ணுறதுனால எல்லா விதமான பேமெண்ட்டையுமே இது மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோட இப்போ நான் வந்து நெட் கனெக்ஷன் வச்சுருக்கேன். அந்த இதுக்கான பிராட்பேண்ட் ரீசார்ஜ் முதற்கொண்டு இது மூலமாக தான் நான் வந்து டாப் அப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு என்னோட ரெகுலர் யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் வந்து ரீசார்ஜ் பில் பேமெண்ட்டுக்கு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிளாட்ஃபார்ம் ஃபீ தண்டத்துக்கு கொடுத்து அதை ரீசார்ஜ் வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதை வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சு தான் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களும் தேவையில்லாமல் இந்த கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையில்லாமல் பிளாட்ஃபார்ம் ஃபீயை பே பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% ஒர்த்தபுளாக நிறையாவே மணியை வந்து சேவும் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.